வெல்கம் டு ராஜிகா கிச்சன். சட்னி சீரீஸ் நம்பர் 3 வரமலை சட்னி எப்படி செய்யறதுங்கிறத பாத்திரலாமா? இது போல சட்னி ஒவ்வொரு வாரமும் வீக் டேஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வித்தியாசமான சட்னிஸ். எல்லா சட்னியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பே பத்த வைக்காத இன்ஸ்டன்ட் சட்னிஸ் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே போஸ்ட் பண்ண சட்னிஸை பிளேலிஸ்ட்லயும் செக் பண்ணுங்க. அதே போல ஒரு நாள் ஒரு குறிப்புன்னு டெய்லி ஒரு டிப்ஸும் சொல்லிட்டு இருக்கோம். அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வரமல்லி சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணெய் சட்டியை சூடு பண்ணிட்டு எண்ணெய் ஊத்தாம 2 டீஸ்பூன் அளவு வரமல்லி எடுத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் எண்ணெய் சேர்க்காம நல்லா செவக்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துட்டு காய்ந்த மிளகாய் ஒரு 3, அடுத்ததாக காஷ்மீரி சில்லி 1 கலருக்காக இதை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7, தோல் உரிச்ச பூண்டு ஒரு 10 பல்லு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, இதையும் ஃபர்ஸ்ட் மிளகாயோட சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் நீங்கள் எவ்வளோ பேருக்கு சட்னி அரைக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 மூடி 1/2 மூடி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா தேங்காவை ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தாங்கன்னா குறைச்சிக்கோங்க. இதையும் லேசாக எண்ணெயில் சேர்த்து ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், லேசாக வதங்கினா போதும் தேங்காய். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கட்டு அளவு கொத்தமல்லி தண்டோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார் எடுத்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்க்காம நம்ம வறுத்த எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. இதாவது மல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கின தேங்காய் ஐட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சிங்க. நல்லா துவையல் மாதிரி தண்ணி சேர்க்காம அரைச்சிங்க அப்படின்னா சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு அப்பளம் சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுவை அட்டகாசமா இருக்குங்க. நீங்க லஞ்ச் பாக்ஸு கூட முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலையில வெறும் சாதம் மட்டும் வடிச்சு இந்த துவையில போட்டு பெரட்டி கூட லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கும் சுவை அட்டகாசமா இருக்குங்க. அதுக்கப்புறம் இல்லை நீங்க சட்னியா வேணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா லிக்விடா அரைச்சு நீங்க இட்லி தோசையோட ஊத்தாப்பத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்குங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு இட்லி தோசைக்குங்கிறனால நான் சட்னியா செஞ்சிருக்கேங்க. நீங்க துவையலாவும் செய்யலாம், சட்னியாவும் செய்யலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெயை நல்லா சூடு வர அளவுக்கு காய்ச்சினதுக்கு அப்புறமா கடுகு, கருவேப்பிலை இது 2த்தையும் சேர்த்து தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அட்டகாசமான வரமல்லி சட்னி ரெடிங்க. துவையலாவும் ட்ரை பண்ணி பாருங்க, சட்னியாவும் ட்ரை பண்ணி பாருங்க. பேசிக் இன்கிரீடியன்ஸ் வச்சுதாங்க இந்த சட்னி ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் வெந்தயத்தை வச்சு அட்டகாசமான ஒரு சட்னில உங்க எல்லாரையும் பாக்குறேங்க. அது வரைக்கும் டாடா.